ஹலோ மக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிரடியான மாற்றம். பதவி பறிக்கப்படுகிறதா? துரைமுருகனின் பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்படுகிறதா என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. துரைமுருகன் மீது கடும் அதிருப்தியில் முதல்வர் ஸ்டாலின் இருப்பதாக தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உண்மை தகவல் என்ன என்பதை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படி துணை முதல்வர் பதவியில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் அமைச்சர் துரைமுருகனின் பொதுச் செயலாளர் பதவியை பறிப்பதற்கு சிபாரிசு செய்தாரா? ஒருவேளை பதவி பறிக்கப்பட்டால் பொதுச் செயலாளர் பதவியில் யார் வருவார் என்ற தகவலையும் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக வீடியோவிற்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை பார்த்த பிறகு மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகவும் மூத்த நிர்வாகியும் மூத்த அமைச்சருமாக இருக்கக்கூடிய துரைமுருகன் மீது பல்வேறு வழக்குகளும் நிலுவையில் இருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் எப்ப வேண்டுமானாலும் துரைமுருகனை விசாரணைக்கு அழைத்து செல்லலாம். ஏன் இரண்டாவது முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் காட்பாடி தொகுதியில் போட்டியிட வேண்டாம், அரசியல் ஆலோசகராக மட்டும் இருக்கட்டும். இவருக்கு பதவி மீண்டும் வழங்கப்பட்டால் அது நிச்சயம் திமுகவின் தோல்விக்குத்தான் வழிவகுக்கும் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைமையிடம் கூறியிருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனென்றால் இளைஞர்களுக்கு வாய்ப்பை வழங்குவோம், புதிய கட்சிகளும் அதிகமாகிவிட்டது, போட்டிகளும் அதிகமாகிவிட்டது. மீண்டும் மீண்டும் மூத்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்பை கொடுப்பதால் அவர்களது பேச்சுக்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற தகவலை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். பொன்முடியிலிருந்து துரைமுருகன், KN நேரு இவர்களும் தொடர்ச்சியாக மக்களை இழிவுபடுத்தும் விதமாக பல்வேறு சர்ச்சைகளிலும் சிக்கியிருந்தார்கள். சரி, ஒருவேளை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகன் அவர்கள் நீக்கப்பட்டால் அந்த இடத்திற்கு TR பாலு அவர்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்பார் என்றும் அவர் தற்பொழுது பொருளாளராக இருக்கிறார். அப்பொழுது பொருளாளர் பதவிக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்படுவார் என்றும் அந்த பொருளாளர் பதவியில் ஏவா வேலு அவர்கள் நியமனம் செய்யப்படுவார். அது மட்டுமல்ல, TR பாலு அவர்கள் உடல்நிலை குறைவின் காரணமாக ஏற்கனவே இருக்கிறார். அவரும் ஒரு சில ஆண்டுகள் தான் அந்த பதவியில் இருப்பார். அதற்கு பிறகு அந்த பொதுச் செயலாளர் பதவி என்ற இடத்தில் யார் வருவார் என்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஒருவேளை உதயநிதி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவிற்கு திட்டம் போடுகிறாரா? 2026 சட்டசபை தேர்தலில் திமுக ஒருவேளை தோல்வி அடைந்தால் கட்சி ரீதியாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் பொதுச் செயலாளர் பதவி மிக மிக முக்கியமானது. அந்த பதவிற்கு தற்பொழுதே அடித்தளம் போடுகிறாரா? TR பாலு அவர்கள் எப்படியும் உடல்நிலை குறைவின் காரணமாக முடங்கி விடுவார். அந்த பதவியை நாம் கைப்பற்றி விடலாம் என்பதற்கேற்ப அவரது செயல் திட்டம் இருக்கிறதா என்றும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது 4 முனை போட்டி. ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம். இந்த ஒரு வேளையில் துரைமுருகன் பதவி மாற்றப்பட்டால் கஷ்டப்படக்கூடிய திமுகவின் நிர்வாகிகளுக்கு அந்த பதவி அதிகரிக்கப்பட்டால் மட்டும்தான் களப்பணிகளும் அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தமக்கும் உயர் பதவி கிடைக்கும் என்று விரைவாக கட்சி பணிகளை மேற்கொள்வார்கள். இல்லை என்றால் வாரிசு அடிப்படையில் பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டால், கட்சி நிர்வாக பொறுப்பு வழங்கப்பட்டால் நிச்சயம் திமுகவில் அடிமட்ட நிர்வாகிகள் வேலை செய்வது கடினம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளராக நீடிக்கட்டுமா? கட்சியின் மேலிடத்தின் உத்தரவிற்கு கட்டுப்பட்டு பதவியிலிருந்து விலகலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.